நம்மோடு பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார்னு புரிஞ்சுக்கிறேன். திரு பிரகாஷ், நம்முடைய ரிப்போர்ட்டர் ரமேஷ் கூட சொல்லும்போது காங்கிரஸ் தேசிய தலைமையை தான் இப்போ அடுத்த கட்டமா முடிவெடுக்கணும், அதற்காக தான் எல்லாருக்கும் காத்திருக்கிறாங்க அப்படிங்கறத பதிவு செய்யறாரு. இந்த காங்கிரஸ் தேசிய தலைமை அப்படிங்கிறது யாரு? சோனியா காந்தி. இதுதான் காங்கிரஸோட தேசிய தலைமை அப்படின்னு சொல்லப்படுது. இது அம்மா, இந்த சிச்சுவேஷன் நீங்க கிளியரா பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, எனக்கு இட் ஜஸ்ட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் த சிச்சுவேஷன் இன் பீகார். அங்க பாரத் ஜோடோ யாத்திரை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போன அப்புறம் 90 தொகுதிகள்ல நிப்போம் நாங்க அப்படின்னு காங்கிரஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ஒரு ஜோல்ட்டு கொடுத்து, அதுக்கப்புறம் தேஜஸ்வி யாதவுக்கு தேஜஸ்வி யாதவ முதல்வர் வேட்பாளராகவே அறிவிக்காம டிலே பண்ணி, கடைசியில தேஜஸ்வி யாதவ் போட்டியிட்ட தொகுதிகளெல்லாம் காங்கிரஸ் போட்டியிட்டு சில இடங்கள்ல சுயேட்சை, கடைசியில தேஜஸ்வி யாதவும் காங்கிரஸ் தோத்தாரு. ஒரு தொகுதிக்கு மேல போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் 5 தொகுதிகள் தான் ஜெயிச்சுது. இதே இதே மாதிரிதான் தேசிய தலைமை முடிவெடுக்கும். தேசிய தலைமை அதுக்கு திமுக விட்டு கொடுக்காம இன்னைக்குள்ள நீ முடிவு சொல்லு அப்படின்னு ஒரு டெட்லைனை திமுக தலைமை கொடுத்ததுனாலதான் 25+1 நீ இன்னைக்குள்ள முடிவை சொல்லு அப்படின்னு ஒரு டெட்லைனை திமுக தலைமை கொடுத்திருந்ததுனாலதான் அகில இந்திய தலைமை பேசிட்டு அதுக்கப்புறம் இங்க திமுகவை கூல் பண்றதுக்கு சிதம்பரத்தை அனுப்பி பேசியிருக்காங்க. இது ஒண்ணுமே தலைமை. ஆமா, அகில இந்திய தலைமைங்கிறதுலயே இப்போ என்ன சில தகவல்கள் சொல்லப்படுது அப்படின்னா, ராகுலுடைய திங்கிங் வேற மாதிரியும், சோனியா காந்தி அவர்களுடைய தலையீட்டு இருந்து அதுக்கப்புறம் அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துற மாதிரியும் பல்வேறு தரப்புல சொல்றாங்க. பட் இதெல்லாம் எதுவுமே அதிகாரப்பூர்வம் இல்லாதது அப்படின்னாலும் கூட இதுல அதுதான் இங்க டிசைடிங் ஃபேக்டரா இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஆமாங்க, ராகுல் he wants to go with TVK. அதுதான் கேசி வேணுகோபால், அதுதான் மாணிக்கம் தாக்கூர், அதுதான் பிரவீன் சக்கரவர்த்தி, அதுதான் ஜோதிமணி, சசிகாந்த் செந்தில், இதெல்லாமே ராகுலோட மைண்ட் செட்டுக்குள்ள போகக்கூடிய விஷயங்கள் தான். பட் இந்த அலையன்ஸை ஃபார்ம் பண்ணது சோனியா காந்தியும் கலைஞரும். அதனால சோனியா அண்ட் கார்கே doesn't want to leave this alliance. அதுதான் அதுல இருக்கக்கூடிய இப்ப அவர்கள் இருவருக்கும் விருப்பம் இல்ல நீங்க சொல்றது அப்படிங்கிற பட்சத்தில் இது உறுதியாவதற்கான வாய்ப்புகள் கூடுதலா தென்படுகிறதா இன்னைக்கு தெரியல. ஆமா, உறுதியாவதற்கான வாய்ப்புகள் 50%மா. 50% அவங்க தாவேகாவோட அலையன்ஸ் போவோம்னு மிரட்டுறாங்க. they are blackmailing DMK. they are blackmailing DMK. அதுக்கு ஸ்டாலின் சக்கம் பாவாரான்றது ரொம்ப கஷ்டம். அதாவது நீங்க வேற யாரையாவது நீங்க மிரட்டலாம். திமுக பணங்காட்டு நெறி, இந்த சலசலப்புகள்லாம் அஞ்சாது. they are ready to go without Congress. அவங்க ரெடி டு கோன்றதுதான் அவங்க தேமுதிகவை சேர்த்தது, ஓபிஎஸ் சேர்த்தது. இன்னொன்னு என்னன்னா, காங்கிரஸா இருக்காது. நீ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ரெண்டா உடைஞ்சு ஒன் ஃபேக்ஷன் வில் கம் வித் டிஎம்கே. அதுதான் அந்த எம்எல்ஏக்கள் கிட்ட கேசி வேணுகோபால் பேசும்போது அந்த எம்எல்ஏக்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணது என்னன்னா, நீங்க 2-3 மாசத்துக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க, அட் த ஃபேக் எண்ட் ஆஃப் தி ஹவர்ல தாவேகாவோட போகணுமா திமுகவோட போகணுமான்னு எங்களுக்கு கருத்து கேட்கறீங்களே, என்ன நியாயம் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. சோ இந்த காங்கிரஸ் ரெண்டா உடையறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. திஸ் இஸ் a sheer blackmail tactic done by Rahul Gandhi. I surely accuse Rahul Gandhi and his wisdom and his followers. அவ்வளவுதான் மாதிரி. ரைட், ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னைக்கு என்ன முடிவு வருதுன்னு. உங்களுடைய பார்வைகளுக்கு நன்றி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.